தாத்தாவுக்கு தலையணையும் தீர்த்தமும் கொடுத்த தனஞ்சயன். பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடக்கிறார். கௌரவர்களுக்கு மதிமயக்கம் உண்டாயிற்று. துரியோதன் ஓடி வந்து பார்க்கிறான். அவனோடு இருந்த கிருபரும் மூச்சிறைக்க ஓடி வந்தார். அம்பு படுக்கையில் கிடக்கும் பிதாமகரை பார்த்து இருவரும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஓவென்று அழுகிறார்கள். நெடுநேரம் அப்படியே திகைத்துப் போய் நிற்கிறார்கள். நமக்கு இனி நாசம்தான் என அவர்களே ஊகித்துக் கொண்டார்கள். பாண்டவர்கள் சங்கங்களை ஊதினார்கள். ஆயிரக்கணக்கான ஜெயபேரிகைகள் கொட்டியது. பீமன் சிம்மநாதம் செய்கிறான். இருதரப்பு வீரர்களும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டார்கள். சூரியன் ஒளி இழந்தான். பூமி அலறியது. சிலர் க்ஷத்ரிய ஜாதியை நிந்தித்துக் கொண்டார்கள். சிலர் பீஷ்மரை வாழ்த்தினார்கள். அவரை நாலாபுரத்திலும் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். கௌரவர்களின் முகம் வாடி ஒளியிழந்து காணப்பட்டது. பீமசேனன் தனது புஜங்களை உயர்த்தி சந்தோஷத்துடன் காணப்பட்டான். கர்ணனும் துரியோதனனும் அடிக்கடி பெருமூச்சு விட்டார்கள். துரோணரிடம் சொல்லு, என் துரியோதனால் ஏவப்பட்ட துச்சாசனன் வெகு தூரத்தில் போரிட்டுக் கொண்டிருந்த துரோணரைச் சென்றடைந்தான். அவன் வருவதை அறிந்த கௌரவர்கள் உடனே அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள். பீஷ்மர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை துரோணரிடத்தில் சொன்னான். அதைக் கேட்ட மாத்திரத்திலேயே அவர் மூர்ச்சையடைந்து தேர்தட்டில் விழுந்தார். பிரஜையடைந்த அவர் உடனே தனது சைனியத்தை போரை நிறுத்துமாறு சொல்லிவிட்டு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் இடம் நோக்கிச் சென்றார். யுத்தம் நிறுத்தப்பட்டது. எல்லா வீரர்களும் கவசங்களை கழற்றிவிட்டு பீஷ்மரை அடைந்தார்கள். பிரம்மதேவரிடம் தேவர்கள் வருவது போல அனைவரும் வந்து அபிவாதனம் செய்து அருகில் நின்றார்கள். பீஷ்மர் பேசினார். மகா பாக்கியசாலிகளே, உங்கள் அனைவருக்கும் நல்வரவு. தேவர்களுக்கு ஒப்பான உங்களைக் கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு பின்னால் தலை தொங்குகிறது. கௌரவர்கள் பக்கம் திரும்பினார். என் தலை தொங்குகிறது, தலையணை ஒன்று கொடுங்கள் என்று கேட்டார். உடனே துரியோதனன் ஓடிச்சென்று மிருதுவாகவும் சின்னதாகவும் இருக்கும் தலையணை கொண்டு வந்தான். மீதமிருப்பவர்களும் அதுபோல நிறைய தலையணைகளை எடுத்து வந்தார்கள். வீரசயனத்துக்கு இந்த தலையணைகள் ஏற்றதல்ல என்றவர் தலையை பாண்டவர்கள் பக்கம் திருப்பி பார்த்தனை பார்த்தார். தனஞ்சயா என்றார். கண்களில் நீர் வழியா அவருக்கு அபிவாதனம் செய்தான் அர்ஜுனன். குருசிரேஷ்டரே, உத்தமரே, பிதாமகரே, உமக்கு யான் அடிமை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் என்று கேட்டான். அப்பா, என் தலை தொங்குகிறது. வீரசேனத்துக்கு அனுகூலமான தலையணை ஒன்று எனக்கு விரைவாகக் கொடு. நீ எல்லா வில்லாளிகளிலும் சிறந்தவன், புத்தியும் பலமும் உடையவன். இதைக் கேட்டவுடன் தனது காண்டீவத்தைத் தூக்கினான். கணுக்களுள்ள அம்புகளை எடுத்து அனுமந்திரித்தான். 3 அம்புகளால் பீஷ்மருடைய தலையைத் தூக்கி நிறுத்தினான். பீஷ்மர் அவனைப் புகழ்ந்தார். சயனத்திற்கு தகுந்த தலையணை ஏற்படுத்தப்பட்டதில் மனக்களிப்படைந்தார். சரதல்பம் அடைந்த க்ஷத்ரியன் இப்படித்தான் படுக்க வேண்டும் என்று அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் பீஷ்மர். பின்னர் கண்களை உருட்டி அருகில் நிற்கும் அனைவரையும் ஆதுரத்துடன் பார்த்தார். மன்னர்களே, பாண்டவனால் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட தலையணையைப் பாருங்கள். இதே சயனத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கே திரும்பிப் பயணிக்கும் உத்தராயணம் வரையில் உயிர் தரிப்பேன். என்னுடைய பிராணனை பாதுகாப்பேன். இந்த இடத்தில் அகழிகளைத் தோண்டுங்கள். பானங்களால் நிறைக்கப்பட்டனாகிய நான் இப்படியே சூரியனை உபாசிக்கப் போகிறேன். வடக்கே திரும்பும் வரை உயிர் தரித்திருக்கும் என்னை இந்த யுத்தம் முடிந்தவுடன் ஜீவனோடு இருப்பவர்கள் என்னை வந்து மீண்டும் பார்ப்பார்கள். மன்னர்களே, திரும்பவும் சொல்கிறேன், பகையை விட்டொழித்து யுத்தத்திலிருந்து மீளுங்கள். துரியோதனா, இவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து திருப்பி அனுப்பிவிடு. எனக்கு வைத்தியம் எதுவும் செய்ய வேண்டாம். க்ஷத்ரிய தர்மத்தின் உத்தமமான நிலையை அடைந்திருக்கிறேன். சரத்பத்தில் படுத்திருக்கும் எனக்கு சிகிச்சை அளிப்பது சரியாகாது. இந்த அம்புகளோடையே என்னை நெருப்பில் எரித்து விடுங்கள். வைத்தியர்கள் திருப்பி அனுப்பட்டார்கள். துரியோதனன் அவர்களுக்கு தக்க மரியாதைகள் செய்தான். பாண்டவர்கள், கௌரவர்கள் என்று அனைவரையும் வரிசையாக நின்று சரத்பத்தில் இருக்கும் பீஷ்மரை 3 முறை வலம் வந்தார்கள். அபிவாதனம் செய்துவிட்டு புறப்பட்டு தங்கள் தங்கள் பாசறைகளை அடைந்தார்கள். ஸ்ரீமாதவர் பாண்டவர்களின் பாசறையிலிருந்தார். யுதிஷ்டிரரிடம் வார். சந்திசந்தரும் மகாரரும் ஒருவராலும் கொல்லப்படத்தக்காதவருமான பீஷ்மர் சாய்க்கப்பட்டார். நீர் ஜலசீலராக விளங்குகிறீர். தேவர்களும் ஜெயிக்க முடியாத பீஷ்மர் தனது நேத்திரத்தினாலே எல்லோரையும் எதிர்த்து ஜெயித்து விடுபவர் என்று உம்மால் தோற்கடிக்கப்பட்டார் என்றார். உமது அருளால் கிடைத்த வெற்றி. நீர் கோபப்பட்டால் தோல்வி. பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கும் நீங்களே எங்கள் இரட்சகராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு இரட்சகராக இருக்கும்போது எப்படி எங்களுக்கு ஜெயமுண்டாகாமல் போகும்? உம்மை நாடியிருப்பவருக்கு க்ஷேமம் உண்டாகாமல் இருக்குமா என்றார் தலை வணங்கியபடியே. நீர் இப்படியே சொல்லும் என்று சிரித்து கொண்டார் ஜனார்த்தனர். 10ஆம் நாள் யுத்தம் விடிந்தது. எல்லோரும் பீஷ்மரை அடைந்தார்கள்.
கவசங்களை கழற்றிவிட்டு எல்லோரும் பீஷ்மரைச் சுற்றி வந்து அபிவாதனம் செய்தார்கள். கன்னிகைகள் அங்கே குழுமி சந்தனப் பொடிகளையும் பொரியையும் புஷ்பங்களையும் அவர் மீது வாரியிறைத்தனர். கூத்தாடுபவர்கள் பலரும் அங்கே வந்து அவருக்கு மரியாதை தெரிவித்தார்கள். வேதனையில் இருந்தாலும் தைரியத்தினால் பொறுத்து கொண்டார் பீஷ்மர். சர்ப்பம் போல பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார். தீர்த்தம் வேண்டும் என்றார். உடனே அருகிலிருந்தவர்கள் ஓடிப்போய் குளிர்ந்த தீர்த்த குடங்களையும் சில தின்பண்டங்களையும் எடுத்து வந்தார்கள். மனிதர்களுக்கு உரிய போகங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உத்தராயணத்திற்காக காத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அர்ஜுனனை பார்க்க விரும்புகிறேன் என்றார். அர்ஜுனன் ஓடி வந்தான். அபிவாதனம் செய்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கைகளை கட்டிக்கொண்டான். அர்ஜுனா, உனது பானங்கள் குத்திய எனது தேகம் எரிக்கப்படுவது போலிருக்கிறது. என்னுடைய மர்மஸ்தானங்கள் வருத்தமடைகின்றன. வாய் உலர்ந்து போகிறது. நீ எனக்கு தீர்த்தம் கொடு என்றார் பீஷ்மர். காண்டீவத்தைக் கையில் எடுத்தான். ரதத்தில் ஏறி 3 முறை பிரதட்சிணம் செய்தான். பின்னர் ஒரு அம்பினை வில்லில் பூட்டி பர்ஜன்யாஸ்திர மந்திரத்தை அபிமந்திரம் செய்து பீஷ்மரின் வலப்பக்கத்தில் பூமியை பிளந்தான். அந்த அம்பு குத்திய இடத்தில் பூமியிலிருந்து பாதாள கங்கை பீரிட்டு அடித்தது. அந்த நீரினால் பீஷ்மரை திருப்தி செய்தான். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கௌரவர்கள் இந்தச் செய்கையில் பயந்தார்கள். சங்கங்கள் ஊதப்பட்டு துன்பி வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு எல்லோர் எதிரிலும் பீஷ்மர் அர்ஜுனனை புகழத் துவங்கினார். பல்குனா, உன்னிடத்தில் இந்த செயல் ஆச்சரியப்படத்தக்கதன்று. பூர்வ யுகத்தில் நீ நரரிஷி. நீ வாசுதேவருடன் சேர்ந்து பெரும் காரியம் செய்யப் போகிறாய் என்று நாரதர் சொல்லியிருக்கிறார். புவியில் உள்ள வில்லாளிகளுள் நீ உத்தமன். உலகிலுள்ள பிராணிகளுள் மனிதன் சிறந்தவன். பக்ஷிகளில் கருடன் சிறந்தது. நீர்நிலைகளில் சாகரம் சிறந்தது. 4 கால் பிராணிகளில் பசு சிறந்தது. தேஜசுள்ள வஸ்துகளில் சூரியன் சிறந்தவன். பர்வதங்களுள் ஹிமாசலம் சிறந்தது. ஜாதிகளில் பிராமண ஜாதி சிறந்தது. வில்லாளிகளுள் நீ சிறந்தவன். என்னாலும் துரோணராலும் விதுரனாலும் பலராமனாலும் ஜனார்த்தனராலும் சஞ்சயனாலும் அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தைகளை துரியோதனன் கேட்கவில்லை. அவன் பீமனின் பலத்தினால் கொல்லப்பட்டு படுக்கப் போகிறான். இதேக், துரியோதனா, இவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளைச் செய்து திருப்பி அனுப்பிவிடு. எனக்கு வைத்தியம் எதுவும் செய்ய வேண்டாம். க்ஷத்ரிய தர்மத்தின் உத்தமமான நிலையை அடைந்திருக்கிறேன். சரதல்பத்தில் படுத்திருக்கும் எனக்கு சிகிச்சை அளிப்பது சரியாகாது. இந்த அம்புகளோயே என்னை நெருப்பில் எரித்து விடுங்கள். வைத்தியர்கள் திருப்பி அனுப்பட்டார்கள். துரியோதனன் அவர்களுக்கு தக்க மரியாதைகள் செய்தான். பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று அனைவரையும் வரிசையாக நின்று சரதல்பத்தில் இருக்கும் பீஷ்மரை 3 முறை வலம் வந்தார்கள். அபிவாதனம் செய்துவிட்டு புறப்பட்டு தங்கள் தங்கள் பாசறைகளை அடைந்தார்கள். ஸ்ரீமாதவர் பாண்டவர்களின் பாசறையில் இருந்தார். யுதிஷ்டிரிடம் வந்தார். சந்திசந்தரும் மகாரதரும் ஒருவராலும் கொல்லப்படத்தகாதவருமான பீஷ்மர் சாய்க்கப்பட்டார். நீர் ஜலசீலராக விளங்குகிறீர். தேவர்களும் ஜெயிக்க முடியாத பீஷ்மர் தனது நேத்திரத்தினாலே எல்லோரையும் எதிர்த்து ஜெயித்து விடுபவர் என்று உம்மால் தோற்கடிக்கப்பட்டார் என்றார். உமது அருளால் கிடைத்த வெற்றி. நீர் கோபப்பட்டால் தோல்வி. பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கும் நீங்களே எங்கள் இரட்சகராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு இரட்சகராக இருக்கும்போது எப்படி எங்களுக்கு ஜெயமுண்டாகாமல் போகும்? உம்மை நாடியிருப்பவருக்கு க்ஷேமம் உண்டாகாமல் இருக்குமா என்றார் தலை வணங்கியபடியே. நீர் இப்படியே சொல் என்று சிரித்துக்கொண்டார் ஜனார்த்தனர். 10ஆம் நாள் யுத்தம் விடிந்தது. எல்லோரும் பீஷ்மரை அடைந்தார்கள். கவசங்களை கழற்றிவிட்டு எல்லோரும் பீஷ்மரைச் சுற்றி வந்து அபிவாதனம் செய்தார்கள். கன்னிகைகள் அங்கே குழுமி சந்தனப் பொடிகளையும் பொரியையும் புஷ்பங்களையும் அவர் மீது வாரியிறைத்தனர். கூத்தாடுபவர்கள் பலரும் அங்கே வந்து அவருக்கு மரியாதை தெரிவித்தார்கள். வேதனையில் இருந்தாலும் தைரியத்தினால் பொறுத்து கொண்டார் பீஷ்மர். சர்ப்பம் போல பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார். தீர்த்தம் வேண்டும் என்றார். உடனே அருகிலிருந்தவர்கள் ஓடிப்போய் குளிர்ந்த தீர்த்த குடங்களையும் சில தின்பண்டங்களையும் எடுத்து வந்தார்கள். மனிதர்களுக்கு உரிய போகங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உத்தராயணத்திற்காக காத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அர்ஜுனனைப் பார்க்க விரும்புகிறேன் என்றார். அர்ஜுனன் ஓடி வந்தான். அபிவாதனம் செய்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கைகளை கட்டிக்கொண்டான். அர்ஜுனா, உனது பானங்கள் குத்திய எனது தேகம் எரிக்கப்படுவது போலிருக்கிறது. என்னுடைய மர்மஸ்தானங்கள் வருத்தமடைகின்றன. வாய் உலர்ந்து போகிறது. நீ எனக்கு தீர்த்தம் கொடு என்றார் பீஷ்மர். இதை காண்டீவத்தை கையில் எடுத்தான். ரதத்தில் ஏறி 3 முறை பிரதட்சிணம் செய்தான். பின்னர் ஒரு அம்பினை வில்லில் பூட்டி
பர்ஜன்யாஸ்திர மந்திரத்தை அபிமந்திரம் செய்து பீஷ்மரின் வலப்பக்கத்தில் பூமியை பிளந்தான். அந்த அம்பு குத்திய இடத்தில் பூமியிலிருந்து பாதாள கங்கை பீரிட்டு அடித்தது. அந்த நீரினால் பீஷ்மரை திருப்தி செய்தான். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கௌரவர்கள் இந்த செய்கையில் பயந்தார்கள். சங்கங்கள் ஊதப்பட்டு துந்துபி வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது. எல்லோர் எதிரிலும் பீஷ்மர் அர்ஜுனனைப் புகழத் துவங்கினார். பல்குனா, உன்னிடத்தில் இந்த செயல் ஆச்சரியப்படத்தக்கதன்று. பூர்வ யுகத்தில் நீ நரரிஷி. நீ வாசுதேவருடன் சேர்ந்து பெரும் காரியம் செய்யப் போகிறாய் என்று நாரதர் சொல்லியிருக்கிறார். புவியில் உள்ள வில்லாளிகளுள் நீ உத்தமன். உலகிலுள்ள பிராணிகளுள் மனிதன் சிறந்தவன். பக்ஷிகளில் கருடன் சிறந்தது. நீர்நிலைகளில் சாகரம் சிறந்தது. 4 கால் பிராணிகளில் பசு சிறந்தது. தேஜசுள்ள வஸ்துகளில் சூரியன் சிறந்தவன். பர்வதங்களுள் ஹிமாசலம் சிறந்தது. ஜாதிகளில் பிராமண ஜாதி சிறந்தது. வில்லாளிகளுள் நீ சிறந்தவன். என்னாலும் துரோணராலும் விதுரனாலும் பலராமனாலும் ஜனார்த்தனராலும் சஞ்சயனாலும் அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தைகளை துரியோதனன் கேட்கவில்லை. அவன் பீமனின் பலத்தினால் கொல்லப்பட்டு படுக்கப் போகிறான். இதைக் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் மனம் தளர்னான். துரியோதனனை பார்த்து பீஷ்மர் பேசினார். துரியோதனா, இப்படி குளிர்ந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியவன் எவனுமில்லை. நீ இதை பிரத்யக்ஷமாக பார்க்கிறாய். ஆக்னேயாஸ்திரம், வாருணாஸ்திரம், சௌமியாஸ்திரம், வாயவியாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், ஐந்திராஸ்திரம், பாசுபதாஸ்திரம், உலகினைப் படைத்த பிரம்மனிடம் வாங்கிய பிரம்மாஸ்திரம், தாதா துவஷ்டா சவிதா விவஸ்வான் ஆகியவைகளை தேவதைகளாகக் கொண்ட அஸ்திரங்கள் என்று அனைத்தும் அறிவான். இவனும் ஸ்ரீகிருஷ்ணரும் மட்டுமே அறியும். இந்த அஸ்திரங்களை இம்மணுலகில் வேறொருவரும் அறியார். அப்பா, அவர்களுடன் சமாதானம் செய்து கொள். பீமனும் அர்ஜுனனும் உங்களை அழிப்பதற்கு முன்னால் நீ அவர்களோடு சிநேகம் கொள். இந்த பீஷ்மன் இறப்பதோடு உனக்கு நன்மையுண்டாகட்டும். பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடு. தர்மன் இந்திரபிரஸ்தத்தை ஆளட்டும். இதை நீ கேளாமல் போனால் கடைசி மனவருத்தம் அடைவாய். இதைச் சொல்லிமுட்டவுடன் யோகியைப் போல அப்படியே பேசாமல் இருந்துவிட்டார். தர்மம் அர்த்தத்தோடு ஹிதமான அந்த வார்த்தைகளை துரியோதனன் கேட்கவில்லை. எல்லோரும் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் கர்ணன் அங்கே வந்தான். கணகளை மூடிப்படுத்திருந்தார். அவனுக்கு கண்ணீர் பெருகியது. குரல் உடைந்தது. தடுமாறினான். அவரது காலடியில் விழுந்தான். குருசிரேஷ்டரே, நான் ராதையின் புத்திரன் வந்திருக்கிறேன். உம்மால் எப்பவும் வெறுக்கப்பட்டவன் வந்திருக்கிறேன். அவரது ரக்ஷகத்திற்காக இருந்த சிலரைத் தவிர வேறொருவரும் இல்லை. பீஷ்மர் அவர்களைத் தூர விரட்டினார். கர்ணனை அருகில் வரச் சொல்லி ஒரு கையால் கட்டிக்கொண்டார். அவனோடு பாசத்தோடும் நேசத்தோடும் பேசினார். கர்ணா, நீ குந்திபுத்திரன், ராதையன் இல்லை. நீ சூரியனிடத்தில் பிறந்தவன். தேர்ப்பாகன் உன் தகப்பனல்ல. கிருஷ்ணத்வைபாயனரும் நாரதரும் நீ சூரியனுக்கு உண்டானவன் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அப்பா, எனக்கு உன் மீது பகையில்லை. துரியோதனனால் உன் புத்தியும் இப்படி ஆகிவிட்டது. உன் பராக்கிரமம் அறிவேன். உன் பிராமண பிரீதியும் சௌரியத்தையும் அறிவேன். நீ தானம் செய்வதில் சிறந்தவன் என்பதையும் அறிவேன். நீ தேவனுக்கு ஒப்பானவன். உன்னால் குலத்தில் ஏற்படும் கலகத்தினால் அப்படி பேசினேன். துரியோதனன் காசிராஜனின் கன்னிகையை விரும்பினாள் என்பதால் நீ ஒருவனாகவே சென்று அங்கு அரசர்களை அடித்தாய் என்பது எனக்கு தெரியும். ஜராசந்தராஜனும் உன்னால் அடிக்கப்பட்டான். நீ பிராமணர்களுக்கு ஹிதம் செய்பவன். ஆண்மையினால் போர் புரிபவன். பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் அப்பா. அவர்களோடு சேர்ந்து விடு. இந்த பகை என்னோடு தீர்ந்து போகட்டும். தலையை குனிந்து கொண்டு இதைக் கேட்ட கரணன் பேச ஆரம்பித்தான். மகா பாகுபலமுள்ளவரே, இவையனைத்தும் நான் அறிவேன். சந்தேகமில்லை. நான் குந்தியினால் எரியப்பட்டேன். சூனால் வளர்க்கப்பட்டேன். துரியோதனனின் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தேன். அவனுக்கு எதிராகச் செய்ய மனம் வரவில்லை. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உதவி செய்வதில் எப்படி குறியாக இருக்கிறாரோ, நானும் அவ்விதமாகவே துரியோதனனுக்காக இருக்கிறேன். துரியோதனனுக்காக தனம், சரீரம், புத்திரர்கள், மனைவி, புகழ் என்று அனைத்தையும் என்னால் விடப்பட்டன. விதியை யாரால் வெல்ல முடியும்? பாண்டவர்களும் வாசுதேவரும் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் யுத்தத்தில் பாண்டவர்களை ஜெயிப்பேன் என்ற உறுதி என் மனதில் இருக்கிறது. நான் க்ஷத்ரிய ஸ்வதர்மத்தினாலே அர்ஜுனனை எதிர்த்துப் போர் புரியப் போகிறேன். ஐயா, நீர் அதற்கு அனுமதி கொடும். அனுமதியோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம். கர்ணா, அதி குரூரமான இந்த பகை விட முடியாததாயின் நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். வீரஸ்வர்க்கம் அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு யுத்தம் செய். என் சக்திக்கு இயன்ற அளவில் நான் செய்தேன். நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். எதை விரும்புகிறாயோ அதை அடைவாய்.
அர்ஜுனிடமிருந்து க்ஷத்ரிய தர்மத்தால் அடையக்கூடிய உலகங்களை அடைவாய். தர்மத்தை விட்டு விலகாத யுத்தம் செய்வாயாக. வெகு நாள்களாக உங்களுக்கிடையே விரோதத்தை தணிக்க பாடுட்டேன். என்னால் முடியவில்லை. எங்கு தர்மமோ அங்கே ஜெயம். கர்ணன் எழுந்திருந்தான். அபிவாதனம் செய்தான். ரதத்தில் ஏறி துரியோதனன் இருக்குமிடம் சென்றான். பீஷ்ம பர்வ பலஸ்ருதி. பாவத்தைப் போக்கும் இந்த பீஷ்ம பர்வத்தை கேட்பவர்கள் படிப்பவர்கள் சரீரத்தை விட்டு அடையும் இடத்திலிருந்து மீண்டும் திரும்பாத விஷ்ணுவின் ஸ்தானமான வைகுண்டத்தை அடைவார்கள். இம்மை மறுமை பயன்கள் வேண்டுவோர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாவது பாரதம் கேட்க வேண்டும். இந்த பீஷ்ம பருவம் படிக்கும்போது பிராமணர்களை சந்தனங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்து அவர்களுக்கு போஜனம் அளிக்க வேண்டும். உத்தமமான தீர்த்தமும் கொடுக்க வேண்டும். பீஷ்மவத பருவம் நிறைவடைந்தது. பீஷ்ம பருவம் நிறைவடைந்தது.